ஒளியிலே நடக்கிறவர்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தேவன் ஒளியாயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒளியிலே நடக்க வேண்டும். நாம் ஒளியிலே நடந்தால் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்போம். ஒளியிலே நடக்கிறவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். ஒளியில் நடக்கிற விசுவாசிகள் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்பார்கள். அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பார்கள். நாம் அவர்களோடு இணைந்திருப்போம். விசுவாசிகளாகிய நாம் எல்லோருமே தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்போம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தையே மீட்பின் கிரயமாக செலுத்தினார். நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக அவர் பாவமானார். அவர் ஒரு பாவமும் அறியாதவர். ஆனாலும் அவர் நம் நிமித்தமாக சாபமானார். நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்மையே பாவ நிவாரண பலியாக செலுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கிறிஸ்துவின் இரத்தம் பரிசுத்தமானது. அது வல்லமை உள்ளது. நம்முடைய பாவங்களை நீக்க பலன் உள்ளது. நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவின் இரத்தம் நம்மிடத்தில் உள்ள சகல பாவங்களையும் நம்மை விட்டு நீக்குகிறது. பாவங்களை நம்மை விட்டு முற்றிலுமாக நீக்கி போடுகிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் போது நம்முடைய சகல பாவங்களையும் இயேசு கிறிஸ்து நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.